ஹாப்பி ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் மகிழ்ச்சி என்பது குறித்த சில தகவல்களை காண்போம். வாழ்வின் ஒவ்வொரு செயல் முடிவிலும் நாம் காண விளைவது மகிழ்ச்சி. வாழ்வின் நோக்கம் என்ன என்ற கேள்விக்கு பதிலே மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சிக்காகத்தான் நாம் இந்த உலகில் பிறந்திருக்கிறோம். எனவே இந்த பிறவியை சரியான முறையில் பயன்படுத்தி முழு மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்பது நோக்கம். அன்பு காட்டுவதாக இருந்தாலும் சரி, உணவு உண்பதிலும் சரி, ஒவ்வொரு செயல் பின்பும் இந்த மகிழ்ச்சி தான் நோக்கம். சுருக்கமாக சொன்னால் இந்த மகிழ்ச்சி ஒரு போராட்டம். அந்த போராட்டமானது சிறு வயதில் கற்பதாக இருந்தாலும் சரி, அல்லது வளர்ந்த காலத்தில் வறுமையை ஒழிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஆரோக்கியத்துக்காக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி தான் பின்னணி. இந்த மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை நாம் முதலில் தெளிவுபடுத்துவோம். மகிழ்ச்சி என்பது ஒரு பூரண நிலை. இந்த நிலையில் மனம் முழுமையாக நிறைந்திருக்கும். அந்த நிலையில் கொடுக்கத்தான் தோன்றுமே தவிர எடுக்க தோணாது. அடுத்து மகிழ்ச்சியை எதன் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் என்ற வினாவினை பார்க்கலாம். மகிழ்ச்சியை நாம் நிரந்தரமான மகிழ்ச்சி, தற்காலிகமான மகிழ்ச்சி என இருவகைப்படும். இதில் இந்த ஆன்ம மகிழ்ச்சி என்பது நிரந்தர மகிழ்ச்சி, அது ஆத்மாவில் உள்ளது. எனவே அந்த மகிழ்ச்சியை தேடுவது வாழ்வின் நோக்கம், எப்பொழுதும் நம்முள் இருக்கக்கூடியது. அடுத்து குறை மகிழ்ச்சி அல்லது தற்காலிகமான மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுடன் கூடியது. இந்த நிபந்தனைகள் நமது உடல் சார்ந்த தேவைகளாக இருக்கலாம், உள்ளம் சார்ந்த தேவைகளாக இருக்கலாம். ஆனால் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்று வரும்போது அந்த மகிழ்ச்சி தற்காலிகமானதே. ஏன் இந்த வகையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று வினவினால், இதுவும் ஒரு விளையாட்டு போன்றது. மட்டைப்பந்து விளையாட்டில் எப்படி அந்த பந்தை எல்லைக்கோட்டுக்கு வெளியே நேரடியாகவே அடித்துவிட்டால் 6 ரன்கள் கிடைக்குமோ, அதுபோன்று நிரந்தர மகிழ்ச்சியை தேடுவது. இன்னொன்று ஒவ்வொன்றாக எடுத்து அந்த எண்ணிக்கையை கூட்டுவது. அதுபோலவே தற்காலிக மகிழ்ச்சிகளை அனுபவித்து தன்னுடைய வாழ்வில் செம்மைப்படுத்தி அந்த நிரந்தர மகிழ்ச்சியை நோக்கி நாடுவது. ஒரு விளையாட்டில் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது அங்கு விளையாடும் நபர்கள். நமது விஷயத்தில் இங்கு விளையாடுவது மனம்தான் என்பதை புரிவோம். கிடைத்தற்கரிய இந்த மனித பிறவியில் நாம் சரியாக நமது ஆட்டத்தை ஆடாவிட்டால் நமக்கு நிரந்தர மகிழ்ச்சி என்பது தள்ளிக்கொண்டே செல்லும் என்பதை உணர்வோம். இந்த மனதை ஏணி போல் உபயோகிக்க வேண்டும். எப்படி மாடி செல்வதற்கு ஏணி தேவையோ அதை போன்றே மனம் என்பதை ஒரு ஏணிப்படி போன்று செல்ல வேண்டும். உயர்ந்த நிலைக்கு செல்வதற்காக அந்த மனதை எடுத்து செல்ல வேண்டும். அந்த மனதிலேயே இருந்து விடக்கூடாது. அந்த மனதை நீக்குவதற்காகத்தான் முன்னோர்கள் பலவிதமான யுக்திகளை கூறியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானது தியானம். ஏன் மனம் இருக்கக்கூடாது என்று கூறுகிறார்கள் என்றால், மனம் என்பதுதான் உணர்வுகளை சுமந்து தரக்கூடியது. இந்த உணர்வுகள் நல்ல உணர்வுகளாகவும் இருக்கலாம், கெட்ட உணர்வுகளாகவும் இருக்கலாம். அதையே தாய்மானவர் கூறுகிறார், சினம் இறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்கிறார். ஏனென்றால் இந்த மனம்தான் நமது உணர்வுகளை கடத்தி சென்று அடுத்த பிறவிக்கு வித்திடுகிறது. எனவே இந்த மனதை அழித்து ஒழிப்பதை தவிர பிறவியிலிருந்து மீள்வதற்கு வாய்ப்பே இல்லை. பிறவி என்பதே பிணி. சிறு வயதில் நாம் இனிப்பு தின்ன ஆசைப்படுவோம். அதே வளர்ந்த சூழ்நிலையில் அதற்கேற்ப ஆசைகள் அதிகரிக்கும். அது உடையாக இருக்கலாம், அல்லது உணர்வாக இருக்கலாம், அல்லது நமது வசதி வாய்ப்புகளாக இருக்கலாம், வீடு வாகனம் போன்ற தேவைகளாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், பட்டமாக இருக்கலாம். எப்படி என்றாலும் அதற்கேற்ப அந்த ஆசைகள் கூடிக்கொண்டே போகும். அந்த ஆசைகளை நிறைவேற்றி அதே நேரத்தில் நமது இயல்பு நிலையையும் உணர்வதில் கவனம் கொள்ள வேண்டும். இந்த நிலையை அடைவதற்கு நமக்கு முதலில் போதும் என்ற மனம் வேண்டும். தமிழிலே போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பழமொழி உள்ளது. இந்த வாழ்க்கையில் நமது தேவைகளை எந்த அளவுக்கு குறைத்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு நிம்மதியான நிலைத்த மகிழ்ச்சி கிடைக்கிறது. எனவே இந்த நிலை மிக முக்கியம். இந்த போதும் என்ற உணர்வுக்காகத்தான் நாம் ஒழுக்க வாழ்க்கையை மிக முக்கியமாக கருதுகிறோம். நிலைத்த மகிழ்ச்சி யாருக்கெல்லாம் வேண்டுமோ அவர்கள் கண்டிப்பாக ஒழுக்கத்தை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். ஒழுக்கம் என்பது ஒரு அளவு நிலை. இந்த அளவானது காலம், இடம் மற்றும் நாம்
செயல்படக்கூடிய அந்த முறை இவற்றை மையமாக கொண்டதுதான் இந்த ஒழுக்கம். அப்படியானால் இந்த ஒழுக்கத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு உண்டு என்றால், யாரெல்லாம் ஒழுக்கத்தில் நிலைக்கிறார்களோ அவர்களுக்கு நிரந்தர மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் இந்த ஒழுக்கத்தை விட்டு விலகி அதற்கு எதிராக போகிறார்களோ அவர்கள் தற்காலிக மகிழ்ச்சியில் நிலைத்திருக்கலாமே ஒழிய நிரந்தரமாக அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அத்தறிவு கொள்ளாதவர் என்று குறள் கூறுகிறது. எனவே அதை உணர்ந்து அதற்கேற்ப நமது அத்தனை தற்காலிக ஆசைகளையும் அனுபவிக்க வேண்டும். இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய மிக சூட்சுமமான உண்மை. இந்த நுட்பமான உண்மையை நாம் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப நாம் செயல்பட வேண்டும். மகிழ்ச்சியின் உச்சம் எதுவென்றால் தன்னிடம் இருப்பதை பிறருக்கு வழங்கி மகிழ்வது. வள்ளுவர் இதனையே கூறுகிறார், இத்தூக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் என்று. அதாவது தனக்குள் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடையும் அந்த மனப்பக்குவம் இல்லாதவர்கள் தம் உடைமையை வைத்திழப்பதற்கு சமம். இந்த குறளின் பொருள்படி நம்மிடம் என்ன உண்டோ அதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை நாம் பெருக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நடைமுறை வாழ்க்கையில் நமது கடமைகளை செவ்வனே செய்ய வேண்டும். இந்த உடல் தேவையை குறைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுது உடல் தேவையை நாம் மிகுதியாக விரும்புகிறோமோ அப்பொழுது நாம் நிச்சயமாக மனித வாழ்க்கையை விட விலங்கு வாழ்க்கை தான் வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விலங்குக்கு அந்த வாழ்வினுடைய நோக்கமே உடல் சார்ந்த மகிழ்ச்சியை மட்டுமே பூர்த்தி செய்வது. ஆனால் மனித நிலை அப்படி அல்ல. மனிதனுக்கு அடுத்த உணர்வான மனம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மன ரீதியான மகிழ்ச்சி மிக முக்கியம். ஒருவர் பசியோடு இருக்கும்போது அவருக்கு நாம் சாப்பிடுவதற்கு அறுசுவை உணவுடன் கொடுக்கும்போது ஆவலுடன் அவர் வருகின்ற நேரத்தில் அவரை திட்டி விட்டால் எவ்வளவு மனம் கஷ்டப்பட்டு அவர் அந்த பசியை பொருட்படுத்தாது அந்த சாப்பாட்டை தள்ளி விடுவாரோ அதை போன்றுதான் இந்த உலக வாழ்க்கை. எனவே அடுத்தவருடைய மன உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அதன் மூலம் நம் மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மன உணர்வு மகிழ்ச்சியை கூட அறம் சார்ந்த வழியில் தேட வேண்டும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நமது வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியை நாம் ஏற்கனவே கூறியபடி அந்தந்த வயதுக்கு ஏற்ப அந்த ஆசைகளை அனுபவித்துவிட்டு புறந்தள்ளி விட வேண்டும். ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை என்பதை நாம் நன்றாக கவனிக்கிறோம். இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், ஏற்கனவே கூறியபடி மனதை பக்குவப்படுத்த தவிர வேறு எதுவும் இல்லை. மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்பது ஒரு பழமொழி. எனவே மனம் பக்குவமுடைய அது இயல்பாகவே நம்மை நிரந்தரமான அந்த நிலைத்த மகிழ்ச்சிக்கு எடுத்து செல்லும் என்பதையும் உணர வேண்டும். பக்குவப்படுத்த நாம் கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டும். முயற்சி என்பது நம் உள்ளே இருந்து வருவது, அது ஆன்மாவில் இருந்து வருவது. எனவே அந்த முயற்சியை நாம் தவறாது செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக வெற்றி உண்டு. இந்த காலத்தில் கலியுகத்தில் நமது சுற்றுச்சூழலை எல்லாம் பார்த்தோமானால் மிகவும் சவாலான ஒரு நிலைதான். எனவே தினமும் நமது மனதை பக்குவப்படுத்துவதற்கு தியானத்தை பழகுவதை தவிர வேறு வழி ஏதுமில்லை. நமது பண்டைய கல்வி முறையில் இந்த தியானத்திற்கு முக்கியத்துவம் அளித்தார்கள். ஆரம்பத்திலேயே தியானத்தை பழகி கொடுப்பார்கள். ஆனால் இன்றோ 10ஆம் வகுப்பு முடித்த உடனே அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், எனக்கு பைக் வேண்டும், நான் பைக் எடுத்தால் தான் பள்ளிக்கூடம் செல்வேன், இது போன்ற பல நிபந்தனைகளை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். அதனால் இழப்பது மகிழ்ச்சி தான் என்பது உணரவில்லை. பல வகையில் நிபந்தனைகளை கூடி இந்த நிலையற்ற மகிழ்ச்சியை தேடுவதில்தான் தங்களுடைய காலத்தை செலவிடுகிறார்களே தவிர நிலைத்த மகிழ்ச்சிக்கான காலம் செலவிடுதல் என்பது மிகவும் குறைவு என்பதை நாம் உணர வேண்டும். இந்த வகையில் இரண்டையுமே நாம் சமமான ஒரு தன்மையில் எடுத்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் எப்படி இந்த குறை மகிழ்ச்சியை தேடுகிறோமோ, அதாவது இந்த உலகியல் வாழ்க்கைக்காக மகிழ்ச்சியை தேடுவதில் எந்த அளவுக்கு அதிக காலம் செலவிடுகிறோமோ அதில் ஒரு சிறு பகுதியாவது நிலைத்த மகிழ்ச்சிக்கு நாம் கண்டிப்பாக செலவிட வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் தியானம் மிகச்சிறந்த வழி. ஏனென்றால் நாம் கோயில் செல்கிறோம், அங்கு கூட நிபந்தனை தான். கடவுளை பக்கத்தில் சென்று பார்க்க ஒரு கட்டணம் கட்ட வேண்டும். தூரத்தில் நின்று பார்ப்பதற்கு அதிக நேரம் காத்திருக்க வேண்டும். இது போன்ற நிபந்தனைகள் கூடிக்கொண்டே போகின்றன. எனவே ஆலயம் செல்வதை விடவும் மிக முக்கியம் தியானம்தான். ஒரு காலத்தில்
ஆலயம் சென்றால் அங்கு உள்ள பிரகாரங்களை சுற்றும் போதே நமக்கு அந்த தியானத்தன்மை என்பது வந்துவிடும். மூலவர் முன்பு நின்று அந்த தெய்வத்திடம் நாம் முறையிடும்போது நமது கண்களை மூடி நமக்குள்ளே சென்று விடுவோம். அந்த ஒரு கணம் அந்த தியான நிலையைத்தான் நமது வாழ்க்கையில் இன்று பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்த பெருக்கிக் கொள்வதை வழக்கமாக கொண்டோமானால் நிலைத்த மகிழ்ச்சிக்கு உரிய வழியில் நாம் பயணப்படுகிறோம் என்று அர்த்தம். இந்த காணொளியின் நோக்கமே நமது வாழ்க்கையில் அந்த தியான நிலையை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய சமுதாய பிரச்சனைகள் அனைத்திற்கும் மூல காரணமே அப்படிப்பட்ட தன்மை இல்லை என்பதுதான். அனைவரும் எடுத்த உடனே ஆவேசப்படுவதும் சுயநலமாக இருப்பதும் மிகப்பெரிய கேடுகள் என்பதை உணர வேண்டும். இந்த உணர்வு நிலைதான் அடுத்த கட்டத்தில் நம்மை பக்குவப்பட்டவர்களாகவும் சமுதாயத்துக்கு நல்லவர்களாகவும் பயன்படுபவர்களாகவும் இருக்க உதவும். இந்த உண்மையை புரிந்து கொண்டு தினமும் தியானம் செய்வதை ஒரு வழக்கமாக கொள்ள வேண்டும். அடுத்து, மகிழ்ச்சி எதில் இருக்கிறது என்று வினாவினால் அந்த வினாவுக்கான விடை மகிழ்ச்சி என்பது விடுதலையில் இருக்கிறது. இந்த விடுதலை ஒவ்வொரு உயிரின் நோக்கம். மனித உயிராக பிறந்தவர்களுக்கு கண்டிப்பான நோக்கம் அது. இந்த விடுதலையைத்தான் நாம் முக்தி என்கிறோம். இந்த முக்தி நிலையைத்தான் நமது முனிவர்கள் வாழ்வின் நோக்கமாகவே கூறியுள்ளார்கள். அப்படியானால் அந்த சுதந்திர நிலையை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதில் அடுத்தடுத்த நிலைகள் இருக்கின்றன. ஒருவருக்கு மகிழ்ச்சி இருப்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், அவர் அமைதியானவராக இருப்பார். அமைதியின் தாய் எது என்று கேட்டால் அன்பு. அப்படியானால் அமைதியாக இருப்பவர் அன்பாகவும் இருப்பார். அன்பும் அமைதியும் சேர்ந்த இடத்தில் தெளிவு இருக்கும். அந்த தெளிவில் அறிவு பெருகும் என்பதை உணர வேண்டும். அன்பு எனும் ஆர்வமுடைமை அது எனும் நண்பனும் நாடாச்சிறப்பு என்று குறள் கூறுகிறது. ஆக அமைதி, அன்பு, அறிவு என்ற வரிசையில் அடுத்து அந்த நபருக்கு கிடைப்பது ஆற்றல். அந்த ஆற்றலும் பெருகும் தியானத்தன்மையில். இந்த வரிசையில் அடுத்து வருவது ஆனந்தம். இந்த ஆனந்தத்திற்காகத்தான் இந்த வாழ்க்கை. எனவே வாழ்க்கையின் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்க நாம் தியானம் பழக வேண்டும் என்று உணர்ந்து அதை முக்கியத்துவம் கொடுப்போம் இன்று முதல். நன்றி.